உதயநிதி அதிரடியாக கைது செய்யப்பட்டாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் சிக்கக்கூடிய வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பிரபல தொழிலதிபர் ஆகாஷ் என்பவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுகவின் முக்கிய புள்ளிகளும் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், தொழிலதிபர் ஆகாஷ் அவர்களும் உதயநிதியும் நெருங்கிய நண்பர்கள். கருப்பு பணங்கள் அனைத்தையும் ஆகாஷிடம் கொடுத்து வெள்ளை பணமாக சினிமாவில் படப்பிடிப்பு தளத்தை ஏற்பாடு செய்து படங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றி படமாக மாற்றப்பட்டு குறிப்பிட்ட சதவீதம் டாக்ஸை செலுத்தி மீதமுள்ள பணத்தை ஒட்டுமொத்த வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு ஆகாஷ் அவர்களை வைத்திருந்ததாக உதயநிதி அவர்கள் இதன் மூலம் சிறைக்கு செல்லலாம் என்று எதிர்க்கட்சியினர்கள் பரவலாக பதிவுகளையும் மேற்கொண்டனர். உண்மைத்தன்மை என்ன என்று நாம் விசாரித்த பொழுது, வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக 150 கோடி முதல் 200 கோடி வரை செலவு செய்வதற்கு உதயநிதி தயாராக இருக்கிறார். இந்த தேர்தலில் திமுக வெற்றியடைந்தால்தான் அடுத்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வரில் இருந்து முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த வாய்ப்பை உதயநிதி அவர்கள் தவறவிட்டால் அடுத்த 20 ஆண்டுகள் உதயநிதி அவர்கள் திமுகவின் அதிகாரத்திலும் வர முடியாது, முதல்வராகவும் வர முடியாது. ஒட்டுமொத்த அரசியலும் தலைகீழாக தமிழகத்தில் மாற்றிவிடும். ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சுமார் 10 ஆண்டு காலம் கலைஞர் அவர்களால் ஆட்சியை கைப்பற்றவில்லை. அவரது மறைவிற்கு பிறகுதான் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் பல்வேறு வாக்குறுதிகளை நடைபயணமாக மேற்கொண்டு குறிப்பாக சிறுபான்மையினர்களது ஆதரவுகளை பெற்று வெறும் 3.5% தான் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதை நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்டாலினுக்கே அந்த நிலைமை என்றால் தமிழகத்தில் உதயநிதி அவர்கள் அரசியலில் குறுகிய காலத்திலேயே துணை முதல்வராக வந்துவிட்டார் என்ற பல்வேறு எதிர்ப்புகள் ஒரு பக்கம் நிலவி கொண்டிருக்க, உதயநிதி அவர்களை எதிர்த்து இளைஞர்கள் பட்டாளம் அரசியலில் கால் பதிக்க 2026 சட்டசபை தேர்தலில் முற்றிலும் திமுகவின் ஒட்டுமொத்த ஆட்சியை கலைக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் மெகா கூட்டணியை அமைக்க இந்த ஒரு சூழலில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினால் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியே